God told him, Samuel, learn a lesson. சாமுவேலே ஒரு பாடத்தை கற்றுக்கொள் என்று சொல்கிறார். God does not see as man sees. மனுஷன் பார்க்கிறபடி கர்த்தர் பார்க்கிறதில்லை. Man looks on the outward appearance. மனுஷன் முகத்தை பார்ப்பான். God looks at the heart. கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். What does he see in the heart? இருதயத்திலே என்ன பார்க்கிறார்? Turn to 1 Corinthians chapter 4. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். You'll see what God sees in the heart. ஆண்டவர் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் என்று சொன்னால் இருதயத்தில் என்ன பார்க்கிறார் என்பதை பார்க்கலாம். 1 Corinthians 4 verse 5. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Don't go on passing judgment before the time, but wait until the Lord comes. கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். You know, we have a great lust to judge. நாம் நியாயந்தீர்ப்பதற்கு ஒரு பெரிய இச்சை நமக்கு இருக்கிறது. All human beings, one of the great, like sexual lust, is a lust to judge other people. எல்லா மனுஷர்களுக்கும் இந்த பாலிய இச்சை உறுதியா இருக்கிறது போல மற்றவரை நியாயந்தீர்ப்பதற்கும் உறுதியான ஒரு இச்சை இருக்கிறது. Now if you find your lust coming in you after some girl that's not your wife, உங்களுடைய மனைவி அல்லாத ஒரு பெண்ணின் மீது உங்களுக்கு அளவு கடந்த ஒரு இச்சை வரும்பொழுது most of us will try to suppress it. நம்மில் அநேகர் அதை அடக்கி வைப்பதற்கு தான் முயற்சி செய்வோம். We know it's wrong. அது தவறு என்று நாம் அறிந்திருக்கிறோம். But when a great lust comes in us to judge somebody, we don't suppress it because we don't know it is wrong. அதே போல ஒருவரை நியாயந்தீர்ப்பதற்கு மிகப்பெரிய இச்சை வரும்பொழுது அதை நாம் அமுக்குவதில்லை. ஏனென்றால் அது தவறில்லை என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஏன்? Because we haven't read the Bible. நாம் வேதத்தை வாசிக்கவில்லை. We don't fear God. நாம் தேவனுக்கு பயப்படுவதில்லை. We don't believe what Jesus said. இயேசு என்ன சொன்னாரோ அதை நம்புவதில்லை. Jesus who said don't lust after a woman also said don't judge according to the outward appearance. ஒரு ஸ்திரியை இச்சியாதிருப்பாயாக என்று சொன்ன அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். If I see a pretty woman and a great lust comes in me after to lust, அழகான ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது எனக்குள்ளாக பெரிய இச்சை கிளம்புகிறது. I put it to death. அதை நான் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். But if a great lust in me comes to judge somebody whom I don't agree with, நான் ஒத்துக்கொள்ளாத ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது நியாயந்தீர்க்க ஒரு பெரிய இச்சை வருகிறது. Why we don't kill it just like the lust? ஏன் அந்த இச்சையை போல நீங்கள் அதை கொல்லக்கூடாது? Because we don't fear God. நாம் தேவனுக்கு பயப்படுவதில்லை. Because we are Pharisees. நாம் பரிசேயர்களாய் இருக்கிறோம். Because we don't take Jesus' words seriously. இயேசு கிறிஸ்துவை நாம் சீரியஸாக எடுப்பதில்லை. And that is why our Christian life, despite all our head knowledge, is so shallow. ஆகவே தான் எவ்வளவோ மூளை அறிவிலே அறிந்திருந்தாலும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையானது மிகவும் ஆழமற்றதா இருக்கிறது. I am trying to give you a scan report. You can take it or leave it. நான் இப்பொழுது உங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டை நான் காண்பிக்கிறேன். நீங்கள் விருப்பம் இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் விட்டு விடுங்கள். If you take it, you can be healed. நீங்கள் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை சீரியஸாக எடுத்துக்கொண்டால் நீங்கள் குணமாக்கப்பட முடியும். If you throw away the scan report, you'll come back for the next conference, you'll be just the same. நீங்கள் அதை தூக்கி எறிந்து விட்டால் அடுத்த கான்ஃபரன்ஸ்க்கு வருவீர்கள், அதே போல இதே போல தான் இருப்பீர்கள். You won't be the same, you'll be worse. நீங்கள் அதே போல கூட இருக்க மாட்டீர்கள், அதை காட்டிலும் மோசமாக மாறி விடுவீர்கள். Because all diseases get worse with time. ஏனென்றால் காலங்கள் கடந்து செல்ல செல்ல எல்லா வியாதிகளும் கொடூரமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. Whether cancer, அது புற்றுநோயா இருக்கலாம், அல்லது தொழுநோயா இருக்கலாம், or judging others, அல்லது மற்றவர்களை நியாயந்தீர்க்கலாம், or Pharisees, அல்லது பரிசேயத்தனம். It never remains the same, it always gets worse. அது எப்பொழுதும் ஒரே அளவில் இருப்பதில்லை, அது மோசமாகிக் கொண்டே போகிறது. So it says here that we should not judge. ஆகவே நாம் மற்றவர்களை நியாயந்தீர்க்க கூடாது என்று சொல்லுகிறது. And it says here God will give you an opportunity one day to judge. ஆனால் ஒரு நாளிலே நியாயந்தீர்ப்பதற்கு தேவன் உனக்கு தருணத்தை தருவார். He is not saying you will never get a chance to judge. நீ நியாயந்தீர்ப்பதற்கு உனக்கு தருணமே இல்லை என்று சொல்லவில்லை. God says I'll give you that time. உனக்கு அந்த நாளை தருவேன். Can you please wait? அதுவரைக்கும் நீ காத்திருப்பாயா? When the Lord comes, I'll give you plenty of time to judge everybody. தேவன் வரும்பொழுது எல்லாருக்கும் போதுமான அளவு நியாயந்தீர்ப்பதற்கு நேரத்தை தருவேன். All of you have a great lust to judge other people. God says I'll give you the chance to judge, just wait. மற்றவர்களுக்கு நியாயந்தீர்ப்பதற்கு பெரிய இச்சை கொண்டிருக்கிறவர்களே நீங்கள் கொஞ்சம் காத்திருங்கள், உனக்கு இந்த தருணத்தை தருவேன். Can you please wait a few years? ஒரு சில வருடங்கள் காத்திருப்பாயா? Say no, I must judge right now. இல்லை, இப்பொழுதே நான் நியாயந்தீர்க்கணும். What a fool we are. எவ்வளவு புத்தியனமாய் நாம் இருக்கோம். God says wait. காத்திரு. I'll give you plenty of opportunity to judge. நியாயந்தீர்ப்பதற்கு நிறைய தருணங்களை தருவேன் என்று சொல்கிறார். Because then you will be able to judge correctly. ஏனென்றால் அப்பொழுது நீ சரியாக நியாயந்தீர்ப்பாய். Today you can't judge. இன்றைக்கு உன்னால நியாயந்தீர்க்க முடியாது. Even in the lowest courts, கீழான வழக்கு மன்றங்களிலே கூட, not Supreme Court, சுப்ரீம் கோர்ட் அல்ல, lowest court, கீழாக உள்ள கோர்ட்டுகள், the judge does not read something, pass the judgment.
அங்கே உள்ள ஜட்ஜ் ஒன்றை வாசித்த உடனே இதான் நியாய தீர்ப்புன்னு சொல்ல மாட்டார். Only foolish Christians do that. ஆனால் புத்தி இல்லாத கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள். They hear something, this is my judgment. கேட்ட உடனே சொல்லிடுவாங்க இதான் என்னுடைய நியாய தீர்ப்பு. Even the lowest court corrupt magistrates don't do that. கீழான நிலையிலே உள்ளதான வழக்கு மன்றங்களில் உள்ள ஊழல் நிறைந்த நீதிபதிகள் கூட அதை செய்வதில்லை. They say call the other man, let us see what he has to say. அந்த சாட்சியை கூப்பிடுங்க, அவர் என்ன சொல்றாரு பாப்போம். Okay, the case is adjourned till next month. அடுத்த மாசத்துக்கு இந்த கேஸ் ஒத்தி வைக்கப்படுகிறது. I have to hear some more. இன்னும் 4 சாட்சியை கேட்க வேண்டியது. இன்னும் கொஞ்சம் சாட்சி கேட்க வேண்டியது. And after 1 or 2 years they say okay, this is my judgment. ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு அவங்க தீர்ப்பு கொடுக்கறாங்க. இதான் ஜட்ஜ்மென்ட். Do you think Christians do that? கிறிஸ்தவங்க அதை செய்றாங்களா? They won't even wait one day. ஒரு நாள் கூட காத்திருக்க மாட்டாங்க. They are more corrupt than all these magistrates. இந்த நீதிபதிகளை காட்டிலும் அதிகமாய் கெட்டு போனவர்களா இருக்கிறார்கள். Those people have got more wisdom than many Christians. அநேக கிறிஸ்தவர்களை காட்டிலும் அந்த நீதிபதிகளுக்கு நிறைய ஞானம் இருக்கிறது. Because they examine. ஏனால் அவர்கள் சோதித்து பார்க்கிறார்கள். சாட்சிகளை சோதித்து பார்க்கிறார்கள். I wish all of us could learn a lesson from these lower court magistrates. அங்கே கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய வழக்கு மன்றங்களுடைய நீதிபதிகளிடத்திலிருந்து நாம் எல்லாரும் பாடம் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். Change your life. அது உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும். Judge nothing. எதையும் நீங்கள் தீர்ப்பு செய்ய வேண்டாம். Nothing. ஒன்றையும் தீர்ப்பு செய்ய வேண்டாம். Nothing. எதையும் தீர்ப்பு செய்ய வேண்டாம். Till the Lord comes. ஆண்டவர் வரும்வரை. That is the word. அதுதான் வார்த்தை. Judge nothing. ஒன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதீர்கள். Zero. பூஜ்யம். Isn't that what it says there? Judge nothing till the Lord comes. ஆண்டவர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதீர்கள். Anything. எதையும். So clear. மிகவும் தெளிவாக இருக்கிறது. When the Lord comes, ஆண்டவர் வரும்பொழுது he will show 2 things. 2 காரியங்களை காண்பிப்பார். These are the things the Lord is looking at today. இன்றைக்கு இவைகளை தான் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். And these 2 things we cannot see today. இந்த 2 காரியங்களையும் இன்றைக்கு நாம் பார்க்க முடியாது. That is why we cannot judge correctly. ஆகவே தான் நாம் சரியாக தீர்ப்பு சொல்ல முடியாமல் இருக்கிறோம். One, he will bring to light all the things that are hidden in a person's life. ஒன்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மறைந்திருக்கிற எல்லாவற்றையும் அவர் வெளியரங்கமாக்குவார். Today we can't see it. இப்ப நம்ம பார்க்க முடியாது. Today we can only see the outside. இப்ப வெளி தோட்டத்தை மட்டும் தான் பார்க்கிறோம். All the hidden things. மறைவானவைகள் எல்லாவற்றையும். All the cheating in the accounts. கணக்குகளிலே ஏமாற்றினது. All the wrong things he did which even his wife did not know. மனைவிக்கு கூட தெரியாத விதத்திலே செய்த தவறுகள். All of us have got many hidden things. நம்ம எல்லாருக்குமே மறைக்கப்பட்ட காரியங்கள் உண்டு. Also hidden good things. மறைக்கப்பட்ட நல்ல காரியங்களும் உண்டு. For example, a man may have made a lot of sacrifices for the Lord in secret. Nobody knows about it. ஒரு மனிதன் தேவனுக்காக அந்தரங்கத்தில் எவ்வளவோ தியாகம் செய்திருக்கலாம், அது யாருக்குமே தெரியாது. He may have prayed a lot in secret. Nobody knows about it. அந்தரங்கத்தில் நிறைய ஜெபம் பண்ணி இருக்கலாம், அது யாருக்கும் தெரியாது. He may have fasted hundreds of times in secret. Nobody knows about it. அந்தரங்கத்தில் நூற்றுக்கணக்கான முறைகளை உபவாசம் எடுத்திருக்கலாம், யாருக்கும் தெரியாது. That also we will see. அதையும் நாம் பார்ப்போம். What a wonderful day that will be. அந்த நாள் எவ்வளவு அற்புதமான நாளா இருக்கும். When I will be able to see everything that you did in secret and you will be able to see everything I did in secret. நீங்கள் அந்தரங்கத்திலே செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நான் பார்க்க முடியும், நான் அந்தரங்கத்திலே செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்களும் பார்க்க முடியும். Will you be happy in that day? அந்த நாளிலே நீங்கள் சந்தோஷமா இருப்பீர்களா? I will be very happy. நான் மிகுந்த சந்தோஷமுள்ளவனாக இருப்பேன். There should be nothing in our hidden life that we are ashamed of. நாம் வெட்கப்படக்கூடிய எந்த ஒரு காரியமும் அந்தரங்கத்தில் இருக்க கூடாது. Financial matters, பொருளாதார பணப்புழக்கம், all secret things which nobody in the church knows. சபையிலே யாருக்குமே தெரியாத அந்தரங்கமான காரியங்கள். Secret financial matters which even your wife does not know. மனைவிக்கு கூட தெரியாத உங்களுடைய பணப்புழக்கங்கள். Everything will be open. எல்லா காரியங்களும் அன்றைக்கு திறக்கப்படும். God will say, ஆண்டவர் சொல்வார், come all world people of the world, உலகத்தின் ஜனங்களே வாருங்கள், come and see this man's private life. இந்த மனிதனுடைய அந்தரங்க வாழ்க்கையை பாருங்கள். And we will get many surprises. அந்த நாளிலே நமக்கு பெரிய வியப்புகள் இருக்கும். We did not know this man was doing so many wrong things in private. இந்த ஆள் அந்தரங்கத்தில் இவ்வளவு தவறு செய்திருக்காரு, நமக்கு தெரியாம போச்சு. He was standing up in the meeting like a holy man. பரிசுத்தவான போல கூட்டத்துல நின்னு பேசிட்டு இருந்தார் இவர். And he was doing all these things, the evil things in private. அந்தரங்கத்தில் இந்த தீய காரியங்களை செஞ்சிட்டு இருந்தார். He was reading all these dirty books. அசிங்கமான புத்தகத்தை வாசிச்சிட்டு இருந்தார். He was indulging in all these filthy sexual habits in private. அந்தரங்கத்திலே கெட்ட பாலிய பழக்கவழக்கங்களை வைத்துக் கொண்டிருந்தார். And he was singing like some great man of God. ஆனால் இவன் தேவ மனுஷன போல பயங்கர சத்தமா பாட்டு பாடினாரே. Repent. மனம் திரும்புங்கள். Now is the time to repent. மனம் திரும்புவதற்கு ஏற்ற நேரம் இதுதான். Otherwise it will all be exposed in the final day. கடைசி நாளில் எல்லாம் வெளியரங்கமாக்கப்படும் என்பதாக. We will get another surprise. இன்னொரு வியப்பும் இருக்கும். Oh,
We thought he was just an ordinary person. Now we see what a lot of sacrifices he made in private. ஒரு சாதாரண ஆளு நினைச்சமே, ஆனா அந்தரங்கத்தில் எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கிறாரு. He never spoke much in the meeting. கூட்டத்தில் இவர் பேசவே இல்லை. But how much he prayed for the church in private. சபைக்காக அந்தரங்கத்தில் எவ்வளவு ஜெபம் பண்ணிருக்கிறார். That sister, we thought she was a useless sister. இந்த சகோதரி எதுக்குமே பிரயோஜனமற்ற சகோதரி நினைச்சோம். How much he fasted and prayed for the church in secret. அந்தரங்கத்துல சபைக்காக எவ்வளவு தூரம் உபவாசம் வந்து ஜெபம் பண்ணிருக்காங்க. Don't judge anything till that day, my brother, sister. சகோதர சகோதரிகளே, அந்த நாள் வரும் வரை யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதீர்கள். Just leave, wait. One day காத்திருங்கள். we will see everybody clearly. ஒரு நாளிலே நாம் எல்லாரையும் தெளிவாய் பார்ப்போம். Because there are a lot of hidden things we don't know at all. ஏனென்றால் இவ்வளோ மறைக்கப்பட்ட காரியங்கள் இருக்கிறது நமக்கு தெரியாது. In fact, 90% of our life is hidden. நம்முடைய வாழ்க்கையின் 90% சொல்லப்போனால் மறைக்கப்பட்டிருக்கிறது. How much do people see of us? நம்மளை எவ்வளவு தூரம் மக்கள் பார்க்கறாங்க? Little bit in the meeting. கூட்டத்துல கொஞ்ச நேரம் பார்க்கறாங்க, அவ்வளவுதான். We don't know 90% of a person's life. ஒரு மனிதனுடைய வாழ்வு 90% நமக்கு தெரியாது. You don't know anything about my handling of money. I don't know anything about your handling of money. நான் பணத்தை எப்படி புழங்கறேன்னு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க பணத்தை எப்படி புழங்கறீங்கன்னு எனக்கும் தெரியாது. You know that I don't take money from you. ஆனா உங்ககிட்ட இருந்து நான் பணத்தை வாங்குறது இல்லன்னு உங்களுக்கு தெரியும். But is that all? அவ்வளவுதானா? How am I handling money? You don't know anything. நான் எப்படி பண விஷயத்துல இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. I don't know about you also. உங்களை பத்தி எனக்கு தெரியாது. So I don't judge you. நான் உங்களை தீர்ப்பதில்லை. You can't judge me. நீங்களும் என்னை நியாயத்தீர்க்க முடியாது. One day everything will be plain. ஒரு நாளில் எல்லாம் வெளிரங்கமா இருக்கும். Then the other thing God is going to reveal. இன்னொரு காரியத்தை தேவன் வெளிப்படுத்த போகிறார். Second thing. இரண்டாவது காரியம். It says in verse 5, the motives of men's hearts. மனிதனுடைய இருதயத்தினுடைய யோசனைகள். Not what they did on the outside. வெளியே என்ன செஞ்சாங்கன்றது கிடையாது. But what was the reason for their doing it? வெளியே செய்த காரியத்தினுடைய நோக்கம் என்ன, காரணம் என்ன? You know, what we do is not as important to God as why we did it. நாம் ஒரு என்ன காரியத்தை செய்தோம் என்பதை காட்டிலும் ஏன் அதை செய்தோம் என்பதுதான் தேவனுடைய பார்வையில் முக்கியமானதாக இருக்கு. In the Old Testament, why we did it was not important. பழைய ஏற்பாட்டில் ஏன் அதை செஞ்சோம்ன்றது முக்கியம் கிடையாது. Or how we did it also was not important. எப்படி செஞ்சோம்ன்றது முக்கியம் கிடையாது. I'll give you an example. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். See, in the new covenant, புது உடன்படிக்கை, we are told in 2 Corinthians chapter 9, 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லி இருக்கிறது, that verse 7, 7ஆம் வசனம், nobody must give money to God grudgingly, it must be done cheerfully. ஒருவனும் கட்டாயமாய் தேவனிடத்திலே கொடுக்க வேண்டாம், ஆனால் உற்சாகமாய் கொடுக்க கடவன். Because God loves only cheerful givers. ஏனென்றால் தேவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே பிரியமாய் இருக்கிறார். Those who give cheerfully. உற்சாகமாய் கொடுக்கிறவனை பிரியமாய் இருக்கிறார். That means happily. சந்தோஷமாய் கொடுக்கிறவனிடத்திலே பிரியமாய் இருக்கிறார். In the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே there was no law like that. இது போல ஒரு பிரமாணம் இல்லை. There's no law in the Old Testament saying when you give your tithe you must be very happy. பழைய ஏற்பாட்டிலே நீங்க தசமபாகம் கொடுக்கும்போது சந்தோஷமா கொடுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு வசனம் கூட கிடையாது. No. இல்லை. All it said was pay your tithe. சொன்னதெல்லாம் தசமபாகத்தை செலுத்துங்கள். And so supposing somebody came with a long face. யாராச்சும் அப்படியே துக்கமுகத்தோட வந்து தசமம் கொடுக்க வராங்க. Okay, God, here is your 10%. இந்தாங்க ஆண்டவர் உங்க தசமம் இந்தாங்க. Has he obeyed the commandment? அவன் கற்பனைக்கு கீழ்ப்படிந்து விட்டானா? Yes. ஆம், கீழ்ப்படிந்து விட்டான். He has obeyed as much as the other fellow who said, Lord, I am so happy to give your 10%. Both have obeyed the commandments equally. 10% தசமபாகத்தை சந்தோஷமாய் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவனும் கீழ்ப்படிந்திருக்கிறான். அதே விதமாக இவனும் அந்த கற்பனைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறான். Because there was no commandment which said you must be happy when you give. நீ கொடுக்கும் பொழுது சந்தோஷமாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டளை அப்பொழுது இல்லை. But now, ஆனால் இப்பொழுது God says, தேவன் சொல்கிறார், you must be happy when you give. நீ கொடுக்கும் பொழுது உற்சாகமாய் சந்தோஷமாய் கொடுக்க வேண்டும். And if you can give only 1% happily, give 1%. 1% தான் நான் சந்தோஷமாக கொடுக்க முடியும் என்றால் சந்தோஷமாக அதை கொடு. That is why all my life, 45 years, I have never preached on tithing. ஆகவே தான் என்னுடைய 45 ஆண்டுகளாக நான் தசமபாகத்தை குறித்து பிரசங்கித்ததே கிடையாது. Old Testament law. அது பழைய உடன்படிக்கையின் பிரமாணம். I was preaching in one Pentecostal church some years ago. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெந்தகோஸ்தே சபையிலே பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். That brother was a good brother, that pastor. அந்த பாஸ்டர் நல்ல சகோதரன். He loved me very much. அவரை அதிகமாக நேசித்தார். He said, Brother Zach, I agree with everything you say. சகோதரர் ஜாக் அவர்களே, நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கொள்றேன். Only this tithing I cannot agree. You preach against it. தசமபாகம் மட்டும் என்னால ஒத்துக்கொள்ள முடியாது. As it is, people give so little. ஏற்கனவே ஜனங்க ரொம்ப கம்மியா தான் காணிக்கை கொடுக்கறாங்க. After hearing you, they'll give nothing. இந்த பிரசங்கத்தை கேட்டா ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க. I said, that is not true in our church. அது எங்க சபையில அது உண்மை கிடையாதுன்னு I said, in Bangalore I have preached this for 30 years. பெங்களூர் சபையில 30 வருஷமா இத பிரசங்கித்திருக்கேன்.
Our offering box is not empty. எங்க காணிக்கைப்பட்டி காலியா இருந்ததே கிடையாது. If it is empty, how can we spend 1 lakh for a conference? அது காலியா இருந்துச்சுன்னா கான்ஃபரன்ஸ் கூட்டத்துக்கு எப்படி நாங்க 1 லட்சம் ரூபாய் செலவு செய்ய முடியும்? We are not sending reports to America to get money for the conference. கான்ஃபரன்ஸ் நடத்துறதுக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி அமெரிக்காவுக்கு நாங்க கடிதம் அனுப்புவதில்லை. There's so much money comes in that box. அந்த காணிக்கைப்பட்டில எவ்வளவு பணம் வந்து கொண்டே இருக்கிறது. We spend 70,000 rupees for a conference, we get 70,000 rupees in the box also. ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு 70,000 ரூபாய் செலவு பிடிக்கும் என்று சொன்னால் 70,000 ரூபாய் காணிக்கைப்பட்டில இருக்கும். We don't ask any offering. நாங்கள் காணிக்கை தாருங்கள் என்று கேட்பதே கிடையாது. I preach against tithe there also. அங்கேயும் தசமபாகத்துக்கு விரோதமாக தான் பிரசங்கம் செய்கிறேன். But when God gets people's hearts, ஆனால் தேவன் ஜனங்களுடைய இதயத்தை படித்துக் கொண்டால் the money is also there. அங்கே பணமும் வருகிறது. If you catch the fish in the mouth of the fish, the money will be there. ஒரு மீனை பிடிச்சிட்டு அந்த மீனுடைய வாயில ஒரு காசும் இருக்கும். That's how God's way. அப்படிதான் தேவன் செய்கிறார். We don't go for the money, we go for the fish. நாங்கள் பணத்தை தேடி போவதில்லை, நாங்கள் மீனை தேடி போகிறோம். We love people. நாங்கள் ஜனங்களை நேசிக்கிறோம். That is God's way. இதுதான் தேவனுடைய வழி. So we read here that God sees the motive now. ஆகவே தேவன் இருதயத்தின் யோசனையை நோக்கத்தை பார்க்கிறார். Not how much you give. நீ எவ்வளவு கொடுக்கிறாய் என்பதல்ல. Do you give happily? சந்தோஷமா கொடுக்கறியா? That's what God wants. அதுதான் தேவனுக்கு வேண்டும். Everything. எல்லாவற்றையும். Why are you preaching? ஏன் பிரசங்கிக்கிறாய்? To get honor? கனத்தை பெறுவதற்கா? That is evil. அது தீமையான காரியம். That may be a wonderful sermon you gave. நீ பிரசங்கித்தது நல்ல பிரசங்கமாக இருக்கலாம். And everybody says, oh, great man of God. நல்ல தேவ மனிதன் என்று எல்லாரும் சொல்கிறார்கள். But you take the honor to yourself. ஆனால் அந்த கனத்தை நீ எடுத்துக் கொள்கிறாய். That is what will be exposed in the last day. இதுதான் கடைசி நாளிலே வெளிப்படுத்தப்படும். Not your wonderful sermon. உன்னுடைய அற்புதமான பிரசங்கம் அல்ல. But why you did it? ஏன் அந்த பிரசங்கத்தை செய்தாய்? How you did it? எப்படி அந்த பிரசங்கத்தை செய்தாய்? To whom you gave the glory, whether you took it to yourself or அந்த மகிமையை நீ எடுத்துக்கொண்டாயா அல்லது தேவனுக்கு செலுத்தினாயா? And if you are an elder brother, நீ ஒரு மூப்பனாய் இருந்தால் your judgment will be 1,000 times more strict than to the other brothers in the church. சபையில் இருக்கிற மற்ற சகோதரர்களை காட்டிலும் உங்களுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பானது 1000 மடங்கு கடினமானதா இருக்கும். I believe that. நான் இதை நம்புகிறேன். It says in James chapter 3, யாக்கோபு 3ஆம் அதிகாரம், my dear brothers, please don't become teachers of others because you will incur a stricter judgment. James 3 verse 1. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. Don't try and teach others because your judgment will become more strict. உங்களுடைய நியாய தீர்ப்பு கடுமையா இருக்கிறபடினாலே நீங்கள் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டாம். When you preach, the Lord sees not how good your sermon is. நீங்கள் போதிக்கும் பொழுது எவ்வளவு இந்த பிரசங்கம் நன்றாக இருந்தது என்று பார்ப்பதில்லை. Are you connecting people to yourself or are you connecting people to Jesus? ஜனங்களை உங்களுக்கு நேராக நீங்கள் இழுத்துக் கொள்கிறீர்களா அல்லது இயேசுவண்டை நேராக வழிநடத்துகிறீர்களா? Are you making people obey you or obey the Lord? உங்களுக்கு கீழ்ப்படியும்படி செய்கிறீர்களா அல்லது தேவனுக்கு கீழ்ப்படியும்படி செய்கிறீர்களா? I have publicly told people, நான் பொதுப்படையாகவே சொல்லியிருக்கிறேன். even in our church in Bangalore, பெங்களூரில் உள்ள சபையிலே கூட சொல்லியிருக்கிறேன், you do not commit a sin if you disobey me. நீங்க எனக்கு கீழ்ப்படியாம போய்ட்டா நீங்க பாவம் செய்யறது கிடையாது. You do not commit a sin by disobeying me. எனக்கு கீழ்ப்படியாமல் போவது நிமித்தம் நீங்கள் பாவம் செய்வது கிடையாது. You commit a sin if you disobey the Lord. ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனால் நீங்கள் பாவம் செய்கிறீர்கள். What I say you can throw it in the garbage bin. நான் சொல்றதை நீங்க குப்பை தொட்டில கூட எரிஞ்சு விடலாம். I am a man like you. ஏன்னா உங்களைப் போல நானும் ஒரு மனிதன் தான். But God's word, ஆனால் தேவனுடைய வார்த்தை, if you disobey that, that's serious. அதே நீங்கள் கீழ்ப்படியாமல் போக வேண்டாம், அது சீரியஸான காரியம். Don't ever connect people to yourself. ஒரு காலம் ஜனங்களை உங்களிடத்திலே ஈர்த்துக் கொள்ள வேண்டாம். God sees the motive. தேவன் நோக்கத்தை பார்க்கிறார். Why are you saying that? ஏன் அதை சொல்லுகிறீர்கள்? Attach people to yourself. ஜனங்களை உங்களை ஈர்த்துக் கொள்வதற்கா? Do you like to control people? நீங்கள் ஜனங்களை அடக்கி ஆள வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? There are some elders who try to control people. சில மூப்பர்கள் ஜனங்களை அடக்கி ஆள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். Frighten people. ஜனங்களை பயமுறுத்துகிறார்கள். Make them afraid of them. தங்களை பார்த்து பயப்படும்படி செய்கிறார்கள். God will expose it all in the final day. தேவன் கடைசி நாளிலே இவைகளெல்லாம் வெளியரங்கமாக்குவார். Sometimes he exposes now itself. சில சமயத்தில் இப்பொழுதே வெளியரங்கமாக்கி விடுவார். Then the elder brother is exposed on this earth itself. சில மூப்பர்கள் இந்த பூமியிலேயே வெளியரங்கமாக்கப்படுகிறார்கள். But some people are not exposed on the earth, they'll be exposed in the day Jesus comes. ஆனால் சிலரை தேவன் இந்த பூமியிலே வெளியரங்கமாக்க மாட்டார், ஆனால் இயேசு வரும்பொழுது வெளியரங்கமாக்குவார். Let's leave all their judgment to God. ஆகவே எல்லா நியாய தீர்ப்பையும் தேவனிடத்தில் விட்டு விடுவோம். God knows how to deal with everybody. எல்லாரிடத்திலேயும் எப்படி இடைபட வேண்டும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். So don't waste your time judging them. ஆகவே அவர்களை நியாயம் தீர்ப்பதிலே நேரத்தை வீணாக்க வேண்டாம்.